அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன், அடுத்த வசனம், தேவன் தாம் சிருஷ்டித்த உண்டு பண்ணின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்தபடினாலே தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த ஓய்வு நாளை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு ஓய்வு நாள். இன்றைக்கி நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். இது ஒரு ஓய்வு நாள். நாம் இன்றைக்கி எதை பார்க்க போகிறோன்னா, எது ஓய்வு நாள் அப்படின்னு பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா ஒரு விதமான உபதேசக்காரங்க இருக்கிறாங்க, 7ஆம் நாள்காரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க வீடுகளுக்கெல்லாம் வருவாங்க. வந்து சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதித்தா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அதை பற்றி விளக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்பலை. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு கள்ள உபதேசம். இதுக்கு நிறைய விளக்கங்கள் பைபிளில் இருக்குது. ஏன்னு சொன்னால், ஆதாமிலிருந்து, நல்ல கவனிங்க, ஆதாமிலிருந்து மோசே காலம் வரைக்கும் பைபிளில் ஒரு பரிசுத்தவான்கள் கூட ஓய்வு நாளை ஆசாரிக்கவில்லை. ஆதாமாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த ஆபேலாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்ததான ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், நோவாவாக இருக்கட்டும், ஏனோக்காக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, 12 இஸ்ரவேல் கோத்திர தலைவர்கள், இவங்க யாருமே ஆசாரிக்கலை. ஓய்வு நாளை ஆசாரித்தது யாருன்னா, வனாந்திரத்தில் மோசே ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த பின்பு அது கட்டளையாக கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாண கட்டளை. அது முழுக்க முழுக்க இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தனி ஜனத்திற்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த ஓய்வு நாள் கட்டளை எப்பொழுது நிறுத்தப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதோடு கூட நிறுத்தப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அப்போஸ்தலர்கள் ஓய்வு நாளை ஆசாரிக்கவில்லை. அப்போஸ்தலர்கள் பல ஊர்களுக்கு போனாங்க, எல்லா ஓய்வு நாளையும் அங்கே ஆசாரிச்சாங்கன்னு இல்லை. பவுல் மாத்திரம் ஒரு ஓய்வு நாளிலே போய் ஜெப ஆலயத்தில் பிரசங்கித்தார்னு இருக்கும். காரணம், அன்னைக்கு ஜனங்க கூடி வருவாங்க, யூதர்கள், இஸ்ரவேலர்கள், அவங்களுக்காக. மற்றபடி புறஜாதியாருக்கு போகும்போது ஓய்வு நாளை பற்றி இல்லை. ஓய்வு நாள் கட்டளையாக புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்படவில்லை. நியாய தீர்ப்பிலும் அது ஓய்வு நாளாக இல்லை. அதனால் யாராவது வந்து சனிக்கிழமை வந்து ஆராதிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசாதீங்க. நான் அதுக்கு தான் எப்பவும் சொல்லுவேன், உங்கள் சபையை சாராத வேறு எந்த ஆட்கள் பைபிளை தூக்கிட்டு வந்தாலும் வீட்டில் ஏற்றாதீங்க. காரணம், வருகிறவர்கள் நல்ல உபதேசக்காரர்களா கள்ள உபதேசக்காரங்களான்னு உங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்தில் நல்லா தான் பேசுவாங்க, போக போக அவங்க கள்ள உபதேசத்தை உங்களுக்குள்ளே விதைச்சி உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்திடுவாங்க. ஆகவே தான் நான் சொல்கிறது, எல்லா சபைக்கும் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சபை, உங்களுக்கு ஒரு ஊழியன், அவருக்கு நீங்கள் உத்தரவாதி, அவர் உங்களுக்கு போதும், அந்த சபை உங்களுக்கு போதும். அங்கே கொடுக்கப்படுகிற உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்க, அது போதும். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம், செய்தி பார்க்க போகிறோன்னா, ஏன் ஓய்வு நாள்னு பார்க்க போகிறோம். கர்த்தர் ஓய்வு நாளை ஏன் ஏற்படுத்தினார்? இந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஏற்படுத்தினதுக்கு பல நோக்கம் இருக்குது. ஏன் கர்த்தர் ஓய்வு நாளை ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம அதில் இருந்தால் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அந்த ஒரு வசனத்துக்குள்ளாக இருந்து தான் பார்க்க போகிறோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் ஓய்ந்திருந்தபடியினாலே அதற்கு ஓய்வு நாள்னு பேர். நல்லா கவனிங்க, தேவன் ஓய்ந்திருந்தபடினாலே அது ஓய்வு நாள். தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஏன் ஓய்வு நாளை ஏற்படுத்தினாருங்கிறதா இன்றைக்கி செய்தி. நீங்கள்லாம் ஏன் இந்த ஓய்வு நாளில் வந்திருக்கிறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறவங்க எத்தனை பேருக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஏன் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோன்னு ஒரு காரணம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஒரு சிலர் இயேசு சுகமளித்தார், அதனால் நாங்கள் வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம், நாங்கள்லாம் கிறிஸ்டின் அதனால் வந்திருக்கிறோம். இப்படி பல பேர் பல காரணம் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். ஏன் இந்த ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் சபையில் சேர்த்து இந்த ஓய்வு நாளுக்குள்ளே வச்சிருக்கிறாரு? அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது, இதுக்கு ஏன் ஓய்வு நாள்னு பேர்னா, கர்த்தர் ஓய்ந்திருந்தார், ஆகவே அதற்கு என்ன பேர்? ஓய்வு நாள்னு பேர். சரி, இந்த ஓய்வு நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஓய்ந்திருந்தார்னா என்ன? ஆண்டவர் 6 நாளிலே எல்லா சிருஷ்டிப்புகளையும் உண்டாக்கினார்.
எல்லாத்தையும் படைச்சார். படைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடித்த உடனே 7ஆம் நாளில் கர்த்தர் என்ன ஆயிட்டார்? ஓய்வெடுக்க போயிட்டார். எப்படி ஓய்வு எடுத்திருப்பார்? இப்போ நம்ம ஓய்வு எடுக்கிறதுனா என்ன? நாம் நிறைய வேலை பார்த்துட்டு டயர்டாகி போய் என்ன செய்வோம்? ஓய்வெடுப்போம். இப்போது சில நேரத்தில் பார்த்துருப்பீங்க, இப்போ நாளைக்கு காலையில் பிள்ளைய ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புவீங்க. அந்த அம்மாமார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த ஸ்கூலில் அப்படி வேனில் ஏறி போன பிறகு அந்த அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஒரு காஃபியோ டீயோ குடிப்பாங்க. ஏன்னா அடுத்த வேலை அவங்க தொடங்கணும். அடுத்து அவங்க பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், வீட்டில் சமைக்கணும், இப்படி பல வேலைகள் இருக்குது. நடுவில் என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன ரெஸ்ட் எடுப்பாங்க. இது எதுக்காக எடுக்கிறோன்னா, நாம் வேலை செஞ்சு டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கிறோம். சில நேரத்தில் 58 வயசு வரைக்கும் வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுப்பான். என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சிட்டீங்க, இனிமேல் என்ன செய்யுங்க? ரெஸ்ட் எடுங்க. இப்போ கர்த்தர் ஓய்ந்து இருந்தார்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் டயர்ட் ஆகிட்டாரு, அதனால் ரெஸ்ட் எடுத்தார்னு அர்த்தமா? 6 நாள் வேலை பார்த்து கர்த்தர் டயர்ட் ஆகிட்டாரு. முதல் நாள் வெளிச்சம், 2வது நாள் ஆகாய விரிவு, 3வது நாள் மரம் செடி கொடி, 4வது நாள் சூரியன் சந்திரன், 5வது நாள் மீன்கள் பறவைகள், 6வது நாளில் ஊரும் பிராணிகள் மிருகங்கள் மனுஷனெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தர் இப்போ என்ன ஆகிட்டார்? டயர்ட் ஆகிட்டார். டயர்டாகி போய் பரலோகத்தில் கால் நீட்டி படுத்து கேருபீன்களை கூப்பிட்டு, ஒருத்தர் 2 பக்கம் கால் அனுப்புங்க, சேராபீன்கள் நீங்கள் கையமுக்குங்க, 2 பேர் பாட்டு பாடுங்க, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், இன்றைக்கி நான் ஏந்திரிக்க போகிறதில்ல, ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அப்படியா? ஆண்டவர் அப்படி செஞ்சாரா? அதல்ல. கர்த்தர் ஓய்ந்திருந்தார்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் 6 நாளிலே தான் செய்ய வேண்டிய தீர்மானித்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்தார். அவர் என்ன தீர்மானித்தாரோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டார். இனி அவருக்கு செய்வதற்கு வேலை இல்லை. he finished his work. ஆகவே 7ஆம் நாளில் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். 6 நாளில் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து முடித்தார். இனி செய்வதற்கு வேலை இல்லை. ஆகவே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். இப்போது நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது ஓனர் சொல்லிட்டு போகிறாரு, நான் 5 மணிக்கு வருவேன், அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிருங்கன்னு சொல்கிறார். நாம் 2 மணிக்கே முடிச்சிட்டோம். இப்போ 5 மணி வரைக்கும் என்ன செய்வோம்? ஓய்ந்திருப்போம். இப்போ எப்படி டயர்டாகி ஓய்வு எடுக்கிறோமா? இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிந்து விட்டது. ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? ஓய்ந்திருக்கிறோம். அப்போ ஓய்வு நாள் என்றால் என்ன? கர்த்தர் தாம் தீர்மானித்த வேலைகளை செய்து முடித்தார், அதை செய்து முடித்து விட்டார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவர் ஓய்வு எடுத்தார். ஆகவே அதற்கு பேர் என்னது? ஓய்வு நாள். அப்போ இன்னைக்கு திருச்சபைக்குள்ள உங்களை எண்ணி கொண்டாந்துருக்கிறார். நீங்கள் நானும் உள்ளே வந்திருக்கிறோம். இங்கே கொண்டு வரப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு வேலை வைத்திருக்கிறார். இங்கே உள்ளே வந்திருக்கிற நம்ம யாருமே சும்மா வரல. உங்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு வேலை வச்சிருக்கிறார். ஆமாங்க, நாங்களாம் வெளியே வேலை பார்க்குறோம், அந்த வேலை இல்லை. அது உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த வேலை. அதை நீங்கள் சம்பாதிக்கணும், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும், அது கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனால் உள்ளே வந்த உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வேலை உண்டு. உங்களை ஏன் ரட்சித்து திருச்சபைக்குள்ளே வச்சாரு? உங்களை ரட்சித்த உடனே பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாமே? இல்லை. உங்களை ரட்சித்து கர்த்தர் ஏன் இங்கே திருச்சபைக்குள்ளே வச்சிருக்கிறாருன்னா, நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலையை நாம் செய்து முடித்து விட்டு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் ஓய்வு. அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் எடுக்கிறோம் பாருங்க, அதற்கு பேர் தான் ஓய்வு. கவனிங்க, இப்போ பவுல் சொல்றார் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய நல்ல போராட்டத்தை போராடினேன். இல்ல 7வது வசனம், நல்ல போராட்டத்தை 4:7 மன்னிக்கணும், வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நல்லா கவனிங்க, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நான் வேலை பார்த்தேன், என் வேலையை நான் முடிச்சிட்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க். இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு வேலை வச்சிருக்கிறார். இங்க நீங்க உள்ள வந்திருக்கிறீங்களே, உங்க அத்தனை பேருக்கும் கர்த்தர் என்ன வேலை வச்சிருக்கிறாருன்னு ஆண்டவரை கேட்டீங்களா? ஓய்வு நாளுக்குள்ள வந்திருக்கிறோமே, திருச்சபைக்குள்ள வந்திருக்கிறோமே, நம்மெல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு வந்தோம்? ரட்சிக்கப்பட்டோம், வந்தோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், அத்தோட போக்குவரத்தாக இருக்கிறோம் சர்ச்சுக்கு. ஒவ்வொரு வாரமும் வந்து போகிறோம். ஏன் கர்த்தர் உங்களை சபையில் வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் எதையுமே விருதாவாக வைக்க மாட்டார்.
பாருங்க, ஆசாரிப்பு கூடாரம் ஆண்டவர் செய்ய சொன்னார். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செஞ்சுட்டு அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள கர்த்தர் உண்டாக்கின எல்லாத்துக்கும் வேலை இருந்தது. அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள எதுவுமே சும்மானு கிடையாது. நல்லா கவனிச்சிங்கன்னா மோசே கிட்ட ஒவ்வொன்றும் வாங்க சொல்லுவார். மோசே, திரைச்சீலைக்கு அந்த இந்திர நீளத்தில் நீ வாங்கு, இந்த மாதிரி நூல் வாங்குங்கிறார். வாங்கும் போது ஒரு 4 மீட்டர் துணி எக்ஸ்ட்ரா வாங்கிக்க மோசே. ஏன் ஆண்டவரே, நீங்கள் இங்கேயும் அங்கேயும் தூக்கிட்டு போறீங்கப்பா, ஒருவேளை இந்த திரைச்சீலை கிழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்தில் போய் துணிக்கு எங்கே போவீங்க? ஒரு 4 மீட்டர் வாங்கி வச்சுக்க. அதே மாதிரி அந்த சாம்பல் அல்ற கரண்டி இருக்கு, ஆமாம் ஆண்டவரே, அதை 2ஆக செஞ்சுக்க. ஏன் ஆண்டவரே, ஒன்று அள்ளும் போது உடஞ்சிட்டா என்னப்பா பண்ணுவேன்? இன்னொன்று இருக்கட்டுமே. இல்லை, கர்த்தர் எதையுமே சும்மா செய்ய சொல்லலை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, எக்ஸ்ட்ராவே கிடையாது. ஆசாரிப்பு கூடாரத்தில் நம்மளாம் வீடு கட்டும் போது, சர்ச்சு கட்டுறோம். இந்த சர்ச்சு கட்டும் போது எலக்ட்ரிஷியன் சொல்லுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, சார் ஒரு 2 காயில் ஒயர் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க சார். எதுக்குங்க? லாஸ்ட் மினிட்ல தேவைப்படும் சார், அர்ஜென்ட்டுக்கு. பெயிண்ட் வாங்கும்போது சொல்லுவார் பெயிண்டர், சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெயிண்ட் வாங்கிக்கோங்க. எதுக்கு சார்? அப்போது லாஸ்ட் மினிட்ல தேவைப்படும் சார். இந்த எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது மனுஷ வாழ்க்கையில் உண்டு, தேவ வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. ஆசாரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் எதெல்லாம் செய்ய சொன்னாரோ அத்தனைக்கும் வேலை உண்டு. அதே மாதிரி இப்போ இதுதான் ஆசாரிப்பு கூடாரம். இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற கனமான பாத்திரங்கள் தான் நீங்களும் நானும். அப்போ நம்ம அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு வேலை வச்சிருக்கிறார். அந்த வேலையை செய்வதற்கு தான் கர்த்தர் உள்ளே கொண்டாந்துருக்கிறார். அந்த வேலை என்னன்னு முதல்ல கர்த்தர்கிட்ட கேட்டோமா? இத்தனை வருஷம் வரும், 10 வருஷம், 5 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் வரும். என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த திருச்சபையில் ஏன் என்ன வச்சிருக்கிறீங்க? நான் என்ன வேலை செய்யணும்? எனக்குன்னு என்ன வச்சிருக்கிறீங்க? உலக வாழ்க்கை வேற, இங்கே நான் என்ன வேலை எனக்கு வச்சிருக்கிறீங்க? நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? ஏதாவது கேட்டிருக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அந்த வேலையை கேட்டு அதை செய்து முடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதற்கு பிறகு எடுப்பதுக்கு பேர் தான் ஓய்வு நாள். நீங்கள் வேலையை செஞ்சுட்டு எடுக்கணும், அதான் ஓய்வு நாள். இன்னைக்கு நம்ம வேலையே செய்யலை. இப்போ நம்ம ஓய்வு நாள்னா என்ன நினைக்கிறோம்? 6 நாள் வெளியே வேலை செய்கிறேன், 1 நாள் இது ரெஸ்ட். இல்லை, வெளியே வேலை செய்யறதுக்கு வெளியவே ரெஸ்ட். உள்ள இருக்கிற வேலையை செஞ்சுட்டு எடுத்தாதான் அது ஓய்வு நாள். இங்கே உங்களுக்கு ஆண்டவர் என்ன வேலை வச்சிருக்கிறார்? இப்போ யோசித்து பாருங்க, இந்த சபைக்குள்ள எவ்வளோ ஊழியங்கள் இருக்கு, எத்தனையோ வகையான ஊழியங்கள் இருக்கும். ஒரு சபைன்னா அந்த ஊழியங்களில் எதுலையாவது பங்கு பெறுறீங்களா? ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் பங்கு பெறும். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கூட்டம் கன்வென்ஷன் நடத்தினாலும் அவங்க தான் வந்து வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ஜபம்னாலும் அவங்க தான் வருவாங்க. பாஸ்டருக்கு ஒரு உதவினாலும் அவங்க தான் வருவாங்க. ஆனால் நிறைய பேர் சபையில் இருக்கிறோம், அதில் 10ல் 1 பங்கு தான் வரும், மிச்சம் 9 பங்கு வராது, யாருமே வரமாட்டாங்க. அப்போ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? என்னைக்காவது பாஸ்டர் வந்து கேட்டிருக்கிறீங்களா, பாஸ்டர் ஒரு கன்வென்ஷன் நடக்குது, நாங்கள் என்ன உதவி பண்ணட்டும்? நாங்கள் வந்து இந்த உதவி பண்ணிட்டா அந்த உதவி இல்லை, எதுவுமே இல்லை. ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிட்டா பாஸ்டர்? இல்லை இந்த போஸ்டர்லாம் இருக்குது கொண்டு போய் கொடுக்கட்டா? 4 பேருக்கு சொல்லட்டுமா? இல்லை நாங்கள் ஒரு உபவாசம் மட்டும் ஜெபம் பண்ணட்டுமா? இல்லை தேவைகள் இருக்குது நாங்கள் சந்திக்கிறோம், ஏதோ ஒன்று. என்னைக்காவது எதுலையாவது ஈடுபட்டிருக்கிறீங்களா? கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை எதை கொண்டு ஆசீர்வதிப்பார் தெரியுமா? நீங்கள் என்ன தேவனுடைய வீட்டில் வேலை செய்கிறீங்களோ அதை கொண்டு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இன்னைக்கு தேவனுடைய வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறத பற்றி நினைக்கிறதே கிடையாது. கர்த்தர் ஏன் கொண்டு வந்தார்னே தெரியாது. ஒரு சிலர்லாம் சபைக்கு வர்றதை எப்படி சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நான் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, நான் பாட்டுன்னு போவேன், என் வேலை உண்டு, நானும் இருப்பேன். அது என்ன சுபாவம்? சிலர் சொல்லுவாங்க, நான் ஆரம்ப ப்ரேயர் ஆரம்பித்த பிறகு உள்ளே போவேன், முடிக்கிற ப்ரேயரில் வீட்டுக்கு வந்துடுவேன், நான் யாருக்கிட்டையும் எதுவும் வச்சுக்க மாட்டேன், நான் உண்டு, என் வேலை உண்டு. இதே மாதிரி உங்கள் கணவர் வீட்டில் சொன்னால் எப்படி இருக்கும்? என் வீட்டுக்கு போகிறது என் மனைவிக்கு தெரியவே தெரியாது, அவள் தூங்கின பிறகு போவேன், முழிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வந்துடுவேன். அப்போ அத்தனை பேர் என்ன கேட்பான்? நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு போகிற? ஒரு குடும்பம்னா, ஆவிக்குரிய குடும்பம்னா, சபையில் நடக்கிற எல்லாத்திலும் நீங்கள் பங்கு பெறணும். பங்கு பெறதை விட 2வது, உங்களை ஏன் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த வேலையை கர்த்தர்கிட்ட கேட்கணும், அந்த வேலையை கேட்டு செய்து முடிக்கணும். அதை செய்து முடிக்கும் போது ஒரு ஓய்வு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் ஓய்வு நாள். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லிவிட்டு அந்த சுவிசேஷம் சொன்னதோட வந்து உட்காந்து முழங்கால் போட்டு பாருங்க, உங்களை அறியாத ஒரு தேவ சந்தோஷம் உங்களை மூடும். அதுவும் அந்த ஆத்மா இயேசுவை ஏத்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை அறியாமலேயே மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று உங்கள் இருதயத்தில் வரும். அந்த சந்தோஷத்தை
அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அது மிகப்பெரிய சந்தோஷம். அப்படி நீங்கள் ஒரு ஆத்மாவை சபைக்கு கூட்டிட்டு வந்துட்டு அன்னைக்கு அந்த ஆத்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலோ அல்லது நீங்கள் கூட்டிட்டு வந்தாலோ அன்னைக்கு ஆராதனையில் உட்காந்து பாருங்க, உங்களை அறியாமலே ஒரு சந்தோஷம் வரும். இந்த மாதிரி சந்தோஷத்தில் எப்போ நீங்கள் அனுபவிப்பீங்க? சபைக்கு சில இடமோ வரதினமோ போகிறதினமோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சடங்காச்சாரம். அதான் நான் சொல்லுவேன், பாரம்பரிய சபையாருக்கு ஒரு சடங்காச்சாரம்னா பெந்தகோஸ்தே சபையாருக்கு ஒரு சடங்காச்சாரம். சபைக்கு வரது போகிறது ஒரு இப்போ சடங்காச்சாரம் ஆயிடுச்சு. ஏதோ வரணும், 2 பாட்டு பாடணும், கை தட்டணும், அந்நிய பாஷை பேசணும், போயிடணும். முந்தியெல்லாம் ஆவிக்குரிய சபைனா ஒரு ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு வாஞ்சை ஒன்று வரும். அப்படி வந்தாதான் நீங்கள் சரியாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சிலர்லாம் இருக்கிறாங்க சபையில், இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா வேலை செய்வாங்க. எப்போ செய்வாங்கன்னா பாஸ்டர் பார்க்க வேலை செய்வாங்க, பாஸ்டர் பார்த்தா வேலை செய்வாங்க, இல்லைன்னா வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு குரூப் இருக்குது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கணும், பாஸ்டர் பாராட்டணும். பாருங்க அந்த பிரதர் எவ்வளோ அழகாக வேலை பார்க்குறாரு, அந்த சிஸ்டர் பாருங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க. இல்லைங்க, பாஸ்டர் பார்த்தாலும் பார்க்கா விட்டாலும் நாம் சபையில் ஊழியம் செய்யணும். பாருங்க, மோசே மலைக்கு மேலே போயிடுறாரு, ஆனால் யோசுவா என்ற வாலிபனும் மலைக்கு கீழேயே உட்காந்துருப்பான். மோசே ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து பாளையத்துக்கு போயிடுவார், ஆனால் யோசுவா என்ற வாலிபனும் ஆசாரிப்பு கூடாரத்திலேயே தங்கி இருந்தான். யாரும் யோசுவாவை கவனிக்கல. யோசுவா என்ன பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாது. மோசே மலைக்கு மேலே போவார், அவன் பாட்டு உட்காந்துருப்பான். மோசேக்கு அப்புறம் யார் வரணும்? நியாயமா ஆரோன் அல்லது ஆரோனுடைய சந்ததியார் யாரோ ஒருத்தர் வரணும். ஏன்னா மோசே லேவி கோத்திரம், ஆரோனும் லேவி கோத்திரம். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? லேவி கோத்திரத்திலிருந்து யாராவது ஒருத்தனை தான் கர்த்தர் செலக்ட் பண்ணணும். ஆனால் நடந்தது என்ன? ஆரோனும் வரல, அவன் சந்ததியும் வரல. கர்த்தர் யாரை செலக்ட் பண்ணாரு? யோசுவாவை செலக்ட் பண்றாரு. காரணம் என்ன? இவங்க எல்லாரும் பாளையத்தில் ஆரோனின் சந்ததியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தரோ பாளையத்துக்கு வெளியே வேலை செய்து கொண்டு இருக்கிறதான யோசுவாவை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ சபையில் பாய் போடுறது, பெருக்கிறது, நீ எடுத்து வைக்கிறது யாருக்கும் தெரியுதோ தெரியலையோ அதை பற்றி கவலையே படாதீங்க. நான் செய்கிற ஊழியத்தை யார் அங்கீகரிப்பா? நான் செய்கிறது பாஸ்டருக்கு தெரியாது, நான் பாட்டுன்னு டாய்லெட் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், யார் நினைப்பா? நீ யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, நீ சபையில் செய்கிற ஒவ்வொரு வேலையையும் பரலோகத்திலிருந்து தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்னை ஒரு நாள் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். எங்கள் சபையில் நாங்கள்லாம் ஊழியத்துக்கு வரவே இல்லை, அப்போ தான் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட உடனே எங்கள் வீடு எங்கள் சபையிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு ஆராதனை. அப்போல்லாம் சைக்கிள் தான், நானும் என் ஃப்ரெண்டும் சைக்கிளை மிதிச்சிட்டு வருவோம். எதுக்கு தெரியுமா? 7:30-8 மணிக்கே வந்து பாய் போடுவோம் சபையில். நாங்கள் வரத்துக்குள்ளே யாராவது பாயை போட்டுருவாங்க. ரொம்ப வருத்தமாயிரும், ஐயோ இன்னைக்கு பாயை அவங்க போட்டாங்களே, நம்ம போடலையே. முடிஞ்ச உடனே பாயை எடுத்து வைப்போம், ஏன்னா அவங்க தான் போட்டாங்க, நம்ம எடுத்தாவது வைப்போம். ஏதோ ஒரு வேலை சபையில். அது இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க சபையில் வேலைனா என்ன, உடனே மைக் பிடிச்சி பேசுறது. இல்லைங்க, அதுவும் வேறு வேலை. அதே நேரத்தில் நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கு எந்த வேலை கையிட்டு செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சபைக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. இந்த வேலைக்காக தான் கர்த்தர் நம்மளை சபைக்குள்ளேயே வச்சிருக்கிறார். நம்மளை வேற எதுக்கும் ஆண்டவர் வைக்கல. நாம் இங்கே என்ன செய்கிறோமோ இதை பேஸ் பண்ணித்தான் வருங்காலத்தில் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவதில் இருக்கு. எவ்வளோ உண்மையாக செய்கிறோன்னு. அப்போ ஓய்வு நாள் என்பது என்ன? கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்து விட்டு ஓய்ந்திருப்பது. இப்போ நமக்கு பாதி பேருக்கு என்ன வேலைன்னே தெரியாது. எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, என்ன வேலை இருக்குது சபையில். இன்னைக்கு உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு என்ன வேலை வச்சிருக்கிறீங்க, எதுக்காக இந்த சபைக்கு என்னை கொண்டு வந்தீங்க, அதை என்னை தெரியப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சபையில் ஒரு வேலை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். நான் சொல்லுவேன், நாம் அத்தனை பேரும் அந்த தரிசனத்தோடு கர்த்தருக்கென்று வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் இங்கிருந்து தான் எழுப்புதல் ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம தான் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமா மாறிடுவோம். அதுக்கு தான் கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டாந்து இருக்கிறார் நம்மளை. அல்லேலூயா. முதலாவது ஓய்வு நாள் என்பது கர்த்தர் சொல்லுகிற வேலையை செய்து முடித்து விட்டு எடுப்பது, அதுதான் ஓய்வு நாள். ரெண்டாவது ஓய்வு நாள் என்பது என்ன? வாசிங்க, அதே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின
தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். கவனிங்க, மற்ற 6 நாளுக்கும் இந்த 7ஆவது நாளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற 6 நாளையும் நல்லா கவனிங்க. 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1:23 வாசிங்க. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய 5ஆம் நாள் ஆயிற்று. அதே 1ஆம் அதிகார கடைசி வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய 6ஆம் நாள் ஆயிற்று. அப்ப நல்லா கவனிங்க, 6 நாளுக்கும் ஒரு வார்த்தையை ஆவியானவர் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. கவனிச்சிங்களா? சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று, சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று, சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்றுன்னு இருக்கு. ஆனால் 7ஆம் நாளுக்கு மட்டும் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 7ஆம் நாள் ஆயிற்றுன்னு இருக்காது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்ற 6 நாளுக்கும் சாயங்காலம் விடியற்காலம் ஆகின்னு இருக்கும். 7ஆம் நாளுக்கு மட்டும் சாயங்காலமும் விடியற்காலம் ஆகின்னு இருக்காது. அதோடைய அர்த்தம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் நாளில் அப்போ சாயங்காலம் விடியற்காலம் வரலையானா வந்துச்சு. ஏன் ஆவியானவர் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, உலக வேலை பார்க்கிற 6 நாளுக்கும் ஒரு முடிவு உண்டு. தேவனை ஆராதிக்கிற நாளுக்கு முடிவே கிடையாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற நாளுக்கு முடிவே கிடையாது. எப்படிங்க முடிவே கிடையாது? எப்போ நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவதற்கு இந்த திருச்சபைக்குள்ள காலை வச்சிட்டீங்களோ, அன்னையிலிருந்து டெய்லி கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கணும். எப்போ வரைக்கும் ஆராதிக்கணும்? வருகை முந்துமோ, ஜீவன் மரணம் முந்துமோ, ஏதோ ஒன்று, அது வரைக்கும் நீங்கள் தேவனை ஆராதிக்கணும். அப்படி மரணம் முந்துச்சுன்னா அப்படியே போய் பரதீசில் கர்த்தரை ஆராதிக்கணும். வருகை முந்துச்சுன்னா அப்படியே போய் பரலோகத்தில் கர்த்தரை ஆராதிக்கணும். அதுக்கப்புறம் நித்தியமாக ஆராதிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம். ஒன்ஸ் ஆராதிக்கிறதுக்கு நீங்கள் இந்த பூமிக்கு, இந்த திருச்சபைக்குள்ள காலை வச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள் ஆத்மாவுக்கு ஆராதிப்பதுக்கு இளைப்பாறுதலே கிடையாது. அது ஆராதித்து கொண்டே தான் இருக்கணும். அதுக்கு முடிவே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை ஆராதிக்கிற நாளுக்கு முடிவு இல்லைன்னா என்ன? ஒன்ஸ் நம்ம தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த ஆராதனை நிறுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். எப்போ முடிவு வரும் தெரியுமா? நீ எப்போ பின்மாற்றம் அடைகிறியோ, எப்போ தேவனை ஆராதிப்பதை நிறுத்துவோம், நம்ம பின்மாற்றம் அடையுமோ தேவனை ஆராதிப்பதை நிறுத்துவோம். தேவனை ஆராதிக்கிற நாளுக்கு முடிவே இல்லை. இப்போ யோசித்து பாருங்க, நீங்கள் இந்த திருச்சபைக்கு எப்படி வந்தீங்க? இப்போது இன்றைக்கி வரும்போது, ஓய்வு நாளுக்கு வரும்போது எப்படி வந்தோம்? ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறோம். அப்படி தானே? என்ன முடிவோடு வந்திருக்கிறோம்? 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும், கரெக்டாக 12:30 1 மணிக்கு முடியும். இதுதான் நம்மளுடைய எண்ணம். 1:30 மணிக்கு முடியும். நிறைய பேர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வருவாங்க. 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 1 மணிக்கு முடியுன்ற ஒரு கணக்கோடு வந்திருப்பாங்க. ஒரு வேளை அன்றைக்கி முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை பிரசங்கியார் கொஞ்சம் இழுத்துட்டார், என்ன மாதிரி ஆள் வந்துட்டான், கொஞ்சம் இழுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே விசுவாசி என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே டைம் பார்க்கும், இப்படி பார்க்கும், மணி 1 ஆச்சு இன்னும் முடிக்கலையே. அப்புறமா கூட்டம் முடிஞ்ச பிறகு பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆராதனைனா ஒரு ஒழுங்கு இருக்குது பாஸ்டர், ஒரு ஒழுங்கு முறை இருக்குது. நாம் ஒரு நேரத்துக்கு ஆரம்பிக்கணும், கரெக்ட் டயத்துக்கு முடிக்கணும், அதுதான் ஒழுங்கும்பா. சர்வீஸ் டைமிங்ஸ்னு போட்டிருப்பான் பல சர்ச்சில். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு தான் நேரம் இருக்குது, முடிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. முடிக்கிற நேரம் எங்கள் கையில் இல்லை, அது ஆவியானவர் கையில் இருக்குது. நம்ம அவர்கிட்ட கேட்க முடியாது இப்போ முடிங்கன்னு. இப்போ நாங்கள் உங்கள் வசதிக்காக தான் இப்படி டைமிங் மாற்றிருக்கிறோம். 3 மணி நேரம், 3:30 மணி நேரம், 2 மணி நேரம்னு மாற்றிருக்கிறோம். உண்மையை சொல்லணுன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆராதனைன்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கும், சாயங்காலம் 3 மணி 4 மணிக்கு தான் முடியும். இன்றைக்கும் நீங்கள் நாகர்கோயில் பக்கம் போயிட்டீங்க, கன்னியாகுமரி சைடு தாண்டி அந்த பக்கம் நாகர்கோயில் தாண்டி நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் ஆராதனை. தேவனை ஆராய்ச்சிட்டே தான் இருப்பாங்க. சில ஊழியங்களுக்காக அரேபியா தேசத்துக்கு போகிறேன். போன போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சில சபைகளை காலைல 9:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கிறாங்க, 3:30 மணிக்கு தான் முடியுது. 9:30லேருந்து துதி ஸ்தோத்திரம் எல்லாம் ஆரம்பித்து ஒரு செய்தி, அதுக்கப்புறம் ஒரு துதி, அப்புறம் ஒரு சின்ன செய்தி, கடைசியாக தான் முடியுது. ஜனங்க உட்காந்து கேட்குறாங்க, அங்கேயும் உட்காந்து கேட்குறாங்க. ஆனால் நாம்
ஒரு முடிவு டைம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படியே அதுவும் சிலர் உத்தமர்கள்லாம் இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? வரும்போதே சிக்கன் கடையில் சிக்கன் சொல்லிட்டு வந்துடுவாங்க, மீன் கடையில் மீனை சொல்லிட்டு வந்துடுவாங்க. வரும்போதே என்ன சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? 1 மணிக்கு ஆராதனை முடிஞ்சிடும், நாங்கள் போகிற வழியில் வாங்கிக்கிறோம், போட்டு வச்சிருங்கன்ட்டு வருவான். இப்போ நாம் இங்கே வந்து ஆராதனை கொஞ்சம் இழுத்துட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க மனசில் என்ன ஓடும் தெரியுமா? ஐயோ மணி ஆயிடுச்சே, இவங்க முடிக்கலையே, சிக்கன் கடைக்காரர் சிக்கன் எடுத்து கொடுத்துருவாரே, என்ன பண்ணுறதுன்னு இப்போ இவனுக்கு செய்தி ஓடாது. இப்போ எது ஓடுது? சிக்கன் ஓடுது. அப்புறம் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? கர்த்தாவே பேசுகிற இந்த ஆள் வாய்க்கு காவல் வையும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் சபைக்கு வரும்போது ஒரு முடிவோடு தான் வரான். இத்தனை மணிக்கு முடியும். அதான் நான் சொல்லுவேன், இத்தனை மணிக்கு முடிக்கணும்னு நீங்கள் எங்களை சொல்லவே கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? நான் எப்பவும் சொல்லுவேன், இத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது தெரியுமா? இப்போ நாங்கள் 1 மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா 10 மணிக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். 10க்கு ஆரம்பிக்கும் போது 9:55க்கு சபைக்குள்ளே நுழையிறவங்க தான் எங்களை 1 மணிக்கு முடிங்கன்னு கேட்க முடியும். நம்ம வரதே 10, 10:10, 10:15, 10:30, ஒரு சிலர்லாம் 11, சிலர்லாம் செய்தி ஆரம்பித்த பிறகு வருவான். அதில் வேற வீட்டில் சொல்லிக்கிட்டே வருவான், துதி பகுதி தான் போயிட்டு இருக்கோம், பாஸ்டர் இன்னும் செய்தி ஆரம்பிச்சிருக்க மாட்டாருன்ட்டு சொல்லிகிட்டே வருவான். நீங்கள்லாம் எங்களை முடிக்க சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. இத்தனை மணிக்கு முடிங்கலாம் எங்களை கேட்க முடியாது. சரி, நீங்கள் எங்களை கேட்குறீங்க, பரவாயில்ல, 1 மணிக்கு முடிங்க, ஆராதனை முதல் ஆராதனை இத்தனை மணிக்கு முடிங்க, 2வது ஆராதனை இத்தனை மணிக்கு முடிங்கன்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல. இதே மாதிரி இயேசுநாதரை கேட்டுருவீங்களா? கேட்க முடியுமா? அவர் காலையில் ஆரம்பித்தா சாயங்காலம் தான் முடிப்பார். அதுவும் சாயங்காலம் முடிச்சாருன்னா தோத்திரம், இல்லைன்னா 3 நாள் கழிச்சு முடிப்பார். அவர்கிட்ட போய் நாங்கள் பிள்ளைக்குட்டியோடு வந்திருக்கிறோம், உங்களுக்கு பொறுப்பு இருக்கா? நீங்கள் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, அதுவும் வனாந்தரத்தில், நாங்கள் ஊருக்கு கிளம்பி போக வேண்டாமா? சீக்கிரம் மீட்டிங்கை முடிங்கன்னு சொன்னால் எடுத்து என்ன தெரியுமா சொல்வார் அடுத்த ஆண்டவர்? அப்பாலே போ சாத்தானேம்பார். நாங்கள் என்னைக்காவது அப்படி உங்களை சொல்லியிருக்கிறோமா? சொல்லுங்கள், நாங்கள் என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கோமா? நாங்கள் உங்களை, அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க நாங்கள்லாம் உண்மையிலே ரொம்ப சாஃப்ட்டு. எங்களையே நீங்கள் கடினங்கிறீங்க, ரொம்ப கடினமாக பேசுகிறாருங்கிறீங்க. எங்களுக்கு பதிலாக இங்கே யோவான் ஸ்நானகன் இருந்தால் எப்படி பேசுவார்? எப்படி பேசுவார் யோவான் ஸ்நானகன் இருந்தால்? நீங்கள் உள்ளே வரும்போதே எப்படி கூப்பிடுவார்? வாங்க விரியன் பாம்பு குட்டிகளாம்பர். அது என்ன கையில் ஒரு கருங்குட்டி இருக்குது சின்ன பாம்பான்னு கேட்பார். யோவான் ஸ்நானகன் தான் அப்படி தான் கேட்பார். ஏசு சரி அவன் அப்படி பேசுகிறான்னு ஏசுநாதரை ஏற்றி விடுங்க, அவர் கேட்பார் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையேம்பார். நாங்கள் ஏதோ சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆராதனைக்கு வரும்போது ஒரு முடிவோடு வரக்கூடாது. ஒரு அது அது எதை குறிக்குது தெரியுமா? ஐயோ 1 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, நீ ஆராதனையை விரும்பாமல் வரீங்கன்னு அர்த்தம். சங்கீதக்காரர் சொல்கிறான், வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த மனமகிழ்ச்சியாக இருந்தேன். சர்ச்சுக்கு அவனுக்கு இத்தனைக்கு சர்ச்சு கிடையாது, வெறும் ஆசாரிப்பு கூடாரம் தான். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போகிறதுக்கு அவனுக்கு அவ்வளோ இஷ்டம், அவன் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஓடுறான். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, வாருங்கள் ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன். சிலருக்குலாம் சர்ச்சை விட்டு ஓடுறதுன்னா அவ்வளோ இஷ்டம். அதுவும் முடியும் போது பார்த்தீங்கன்னா பாதி பேர் இருக்க மாட்டேங்கிறான். என் ஆத்மாவே கத்தரை சோத்திரேன்னு அவர் சொல்லும் போது கடைசியாக பார்த்தா பாதி பேர் இருக்க மாட்டேங்கிறான். என்ன ஆகுறான்? அதான் நான் சொல்லுவேன், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்களா? யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க? நல்லா கை தூக்குங்க பார்ப்போம். சரி, மிச்சம் எல்லாருமே ப்ரைவேட்டு தான். சரி, ஓகே, ரைட். இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த போது கடைசியாக ஸ்கூல் முடியும் போது ஒரு பாட்டு பாடுவாங்க, ஞாபகம் இருக்குதா? என்ன பாட்டு பாடுவாங்க? ஜனகன மனகதின்னு பாடுவாங்க. அது முடியும் போது 3 ஜெயஹே சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? இருக்கா? அந்த 3 ஜெயஹேக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? எல்லாம் நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட்டாக இருந்து வந்தவங்க தானே. அந்த 3 ஜெயஹே சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்குதா? முதல் ஜெயஹே அப்படின்னும் போது பேக்கை தூக்கிலாம் மாட்டுவோம், மிலிட்ரி பேக்கெல்லாம் தூக்கி மாட்டுவோம். 2வது ஜெயஹே அப்படின்னும் போது டிஃபன் பாக்ஸு அந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்படி நிற்போம்.
மூணாவது ஜெய ஹேன்னு போது என்ன பண்ணுவோம்? ஓடுவோம். யார் ஃபஸ்ட்டு சர்ச்சை விட்டு வெளியே ஸ்கூலை விட்டு வெளியே போகிறதுங்கிறதா முக்கியம். அதே பழக்கம் இன்னும் சர்ச்சில் இருக்குன்னு வச்சுங்களேன். பாஸ்டர் என் ஆத்மாவே கத்தரை சோத்ரின்னொன்னே பைபிளை தான் தூக்கி வச்சுக்கிறது கையில். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரின்னொன்னே பிள்ளைகளை கூப்பிடுறது, வாங்க வாங்க ரெடியா போகலாம் 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 ரெடி. கடைசியாக என் ஆத்மாவே கத்தரை சோத்ரேன்னு பாஸ்டர் கண்ணை திறந்தா கைவிடப்பட்டவராக தனியாக நிற்கிறாரு, பாதி பேர் போயிடுறான். அப்படி வேகமாக போய் இப்போ என்ன பண்ண போகிறீங்க வீட்டில் சொல்லுங்கள்? அவ்வளோ வேகமாக இப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? போய் நீங்கள் சமைக்க போகிறீங்க, அவர் உட்காந்து டிவி பார்க்க போகிறார், அவ்வளோதான் நடக்க போகுது. ஏன் அதை ஒரு அரை மணி நேரம் லேட்டாக போனால் என்ன? சபை முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் நின்று போனால் என்ன? கவனிங்க, இந்த பாரம்பரிய சபையார் இருக்கிறாங்க, அந்த சபையாரெலாம் பாருங்கள், முடித்த உடனே வாசலில் வந்து ஒரு 5 நிமிஷம் நிற்பாங்க, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் விசாரிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் போவாங்க. இந்துக்கள் பாருங்கள், கோயிலுக்கு போவாங்க, போயிட்டு கோயில் முடித்த உடனே அர்ச்சனை பண்ணி முடித்த உடனே அங்கே ஒரு 5 நிமிஷம் உட்காருவாங்க. அவங்களுடைய சம்பிரதாயப்படி கோயிலுக்கு போயிட்டு உடனே கிளம்பக்கூடாது, 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகணும். இஸ்லாமியர்கள் பாருங்கள், தொழுகை முடித்த உடனே ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிப்பாங்க, கட்டி பிடிச்சிட்டு தான் வெளியே வருவாங்க. ஆனால் நம்ம சர்ச்சில் மட்டும் பாருங்கள், முடித்த உடனே அடித்து பிறண்டு ஓடுறது, யார் யாரை பற்றி கவலையே கிடையாது, ஓடுறது. சபையில் யார் இருக்கிறா என்ன இருக்கிறா ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? சபையில் சக விசுவாசி பேர் ஏதாவது தெரியுமா? யாரையாவது ஒருத்தர் தெரியுமா? இப்போ திடீர்னு உங்களை எழுப்பி இவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க, இவங்க மண்டையில் குத்திக்கிட்டே நிற்கும், தெரியாது. ஏன் தெரியாது? சபைக்கு வர்றது போகிறது அவ்வளோதான், சபையை பற்றி ஒன்றும் தெரியாது. சில நேரத்தில் சபையில் உடம்பு சரியில்லை, நம்ம ஜோம் பண்ணுவோம் பாருங்களேன், எல்லாரும் ஜோம் பண்ணுங்கன்னு நம்ம ஜோம் பண்ணுவோம். நீங்கள் அப்படி ஜோம் பண்ணீங்களே, மறுநாள் யாராவது அந்த ஜெபிச்ச ஆளுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்கிறீங்களா? நேற்று உங்களுக்காக ஜோம் பண்ணோம், உடம்பு சரியில்லைன்னு பாஸ்டர் சொன்னார், இப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு யாரையாவது கேட்டிருக்கிறீங்களா? இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்கவே மாட்டீங்க. இன்னும் பாதி பேர் ஜெபம் பண்ணும் போது ஜெபமே பண்ண மாட்டீங்க. பாஸ்டர் எல்லாம் ஜெபம் பண்ணலாம் மாதிரி இது கண்ணை மூடிட்டு வேற எதையோ யோசிச்சுட்டு நிற்கும். ஒரு சக விசுவாசி நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறான், அவனுக்கு ஜெபம் பண்ணணும்னு பாஸ்டர் சொல்கிறாங்க. சரி ஜெபம் பண்ணுறீங்க, முடித்த பிறகு என்னைக்காவது மறுநாள் ஒரு ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்களா? ஆனால் அதுவே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சர்ச்சிலிருந்து யாருமே வந்து விசாரிக்கலை, சபையில் ஐக்கியமே இல்லை, அப்புறம் என்ன சபை? நீ யாரையாவது விசாரிக்கணும்ல, நீங்கள் யாரையாவது விசாரிச்சா தானே உங்களை யாராவது விசாரிப்பா. நீங்கள் யாரையும் விசாரிக்க மாட்டீங்க, யாரோடையும் பேச மாட்டீங்க, யாரையும் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை மட்டும் விசாரிக்கணும். எப்படி நடக்கும்? யோசித்து பாருங்க, நல்லா கவனிங்க. சபை என்பது ஒரு குடும்பம், ஒரு ஐக்கியம். இங்கே நிறைய புது ஆத்மா வருது. என்னைக்காவது அந்த புது ஆத்மாள்கிட்ட பேசியிருக்கிறீங்களா? விசுவாசி கரெக்டாக வாலண்டியர் ஒரு 10 பேர் இருப்பாங்க, இவங்க தான் பேசுவாங்க. நீங்கள் யாராவது பேசியிருக்கிறீங்களா புது விசுவாசி கிட்ட? நீங்கள் யாராவது புது ஆள் பக்கத்தில் உட்காருவீங்களா? முதல்ல உட்கார மாட்டாங்க. இவங்க யார் பக்கத்தில் உட்கார்றாங்களோ அவங்க பக்கத்திலே தான் உட்காருவாங்க எப்பவும். அதுவும் அந்த ஆள் வராட்டி பைபிளில் இடம் போட்டு வச்சுருப்பாங்க பக்கத்தில். யாராவது புதுசாக ஒருத்தர் வந்து இந்த உட்காரலாமான்னு கேட்டா ஆள் வருது. ஆராதனை ஆரம்பித்து அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆள் வரல, பைபிளில் இடம் போட்டு வச்சுருக்கிறது. ஏன்? ஒரு புது ஆள் பக்கத்தில் உட்காந்து செய்தி கேட்டால் தான் என்ன? ஏன் நீங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டீங்களா அப்படி கேட்டால்? சரி, புதுசாக ஒரு ஆத்மா வருது, என்னைக்காவது விசாரிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வரீங்களா? வாங்க உங்களுக்காக எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு போய் ஜோம் பண்ணுறோன்னு என்னைக்காவது கூப்பிட்டு போய் ஜோம் பண்ணியிருக்கீங்களா? விசாரிக்கவே மாட்டீங்க. கவனிங்க, இந்த சபைக்கு வரவங்கெல்லாம் எதுக்கு வராங்கன்னா வெறும் காசு பணத்துக்காகலாம் வரல. எத்தனையோ பேர் அன்பை தேடி சபைக்கு வரான், ஐக்கியத்தை தேடி வரான், யாருமே விசாரிக்க ஆள் இல்லாமல் வரான். அப்படிப்பட்டவனை நீங்கள் 4 பேர் விசாரிச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் கிறிஸ்துவின் அன்பை அவன் பார்ப்பான். ஓ, கிறிஸ்தவங்க இவ்வளோ அன்பானவங்களான்னு பார்ப்பான். இந்த கார் கம்பெனிலாம் இருக்குது, கார் விற்கிறவன், 2 வீலர் ஷோரூம்லாம் இருக்குது. அந்த ஷோரூமுக்கு போய் பாருங்களேன், அங்கே போன உடனே அவன் வரவேற்கிற விதமே வித்தியாசமாக இருக்குது. நம்ம காரு வாங்குகிறோமோ இல்லையோ, 2 வீலர் வாங்குகிறோமோ இல்லையோ,
நம்ம போன உடனே அவன் வரவேற்கிற விதம், வாங்க சார் உட்காருங்க அப்படின்ட்டு முதல்ல கொண்டு வந்து தண்ணி கொடுக்குறான், தண்ணி பாட்டில் வைக்கிறான். அடுத்து கேட்குறான், சார் காஃபியா டீயா? நம்ம காரு வாங்குவோமா மாட்டோமானே அவனுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம முகத்தை பார்த்தா வாங்குற மாதிரியே தெரியாது. ஆனால் நமக்கு அவன் போனோன்னு கேட்குறான், சார் காஃபியா டீயா? நாம் கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு வேணாமோ, இல்லை சார் குடிங்க, காஃபியா டீயா? ஒரு காஃபி, ரைட். போய் காஃபி வருது. அதுக்கப்புறம் தான் வந்து, சார் என்ன பார்க்க வந்தீங்க பாருங்கள், இந்த மாதிரி வண்டிலாம் இருக்குங்கிறான். நமக்கு அவன் விசாரிக்கிறதே ரொம்ப அன்பாக இருக்குது. வாங்காதவன் கூட சார் இவனுக்காகவாது கார் வாங்கணும்னு நினைக்கிறான். இவ்வளோ அன்பாக விசாரிச்சிட்டாங்களே, நம்ம வாங்காமல் போனால் தப்பாக நினைப்பாங்கன்னு யோசிக்கிறான். அப்போ ஒரு வண்டி விற்கிறவனே அவ்வளவு தூரம் வருகிறவர்களை அன்பாய் நடத்துவானால், உன்னதமான தேவனுடைய அன்பை காட்ட வேண்டிய நீங்கள் எவ்வளவு அன்பாய் நடக்கணும், வரவங்கிட்ட எப்படி பேசணும். விசுவாசி என்னைக்காவது புது ஆத்மா கிட்ட பேசுறீங்களா? முதல்ல அது புது ஆத்மாவான்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவே தெரியாது. ஒரு அம்மா இன்னொரு அம்மா வழியில் பார்த்து சந்திச்சு, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, பார்த்த முகமாக இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் வீடு எங்கே, உங்கள் முகம் பழக்கப்பட்ட முகமாக இருக்குதே அப்படின்னுச்சான். இப்போ இதில் இருக்க அந்த அம்மா சொன்னாங்களாம், நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, நான் உங்கள் சர்ச்சோடைய பாஸ்டர் மனைவி, எங்கள் சர்ச்சுக்கு தான் நீங்கள் 1 வருஷமாக வரீங்கன்னுச்சான். 1 வருஷமாக சர்ச்சுக்கு வந்திருக்குது. அந்த அம்மாவுக்கு யாரை தெரியல, பாஸ்டர் மனைவி யாருன்னு தெரியல. அப்போ என்ன சர்ச்சுக்கு இது வந்துட்டு போயிருக்கோம் பாருங்க. அவங்களுக்கு தெரியுது இவங்கள, ஆனால் இதுக்கு தெரியல. அப்போ அந்த அளவுக்கு தான் சபை ஐக்கியம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சபை என்பது முடிச்சவன ஓடுற இடம் இல்லை. உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நின்று ஒருத்தர் விசாரிக்கணும். நேற்று ஒரு சபையிலேருந்து ஒரு சாட்சி கேட்டேன். நேற்று நைட்டு இங்கே இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. நைட்டு 8:30 மணிக்கு ஃபோன். அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நான் கேட்டேன் எங்கே இருக்கீங்க? சர்ச்சில் இருக்கேன். என்ன சனிக்கிழமை சர்ச்சில் 8:30 மணி வரைக்கும் இருக்கிறீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை இன்னைக்கு ஒரு காத்திருப்பு ஜெபம், நாங்களாம் ஜெபிக்க வந்தோம். சரி, எவ்வளோ பேர் வந்தீங்க? எல்லாரும் வந்தோன்றாங்க. என்னது எல்லாரும் வந்தீங்களா? சர்ச்சில் இருக்க எல்லாரும்? ஆமாம். என்ன விஷயம்னு? இல்லை காத்திருப்பு ஜெபம் அன்னைக்கு எல்லாரும் ஒரு ஐக்கியமாக சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி சாப்பாடெல்லாம் செஞ்சு ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்தோம். இப்போ ப்ரேயரை முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றோம். பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஐக்கியம் பண்ணால் நல்லா இருக்கும்னு முடிவெடுத்து நாங்கள் செய்கிறோம். இதுதான் ஐக்கியம். மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா சபையாரும் வந்து அவங்களால முடிஞ்சதெல்லாம் சமைச்சு கொண்டு வந்து சபையில் உட்காந்து ஒருத்தர் விசாரித்து சாப்பிட்டுட்டு போகிறாங்களாம். இப்போ இங்கே தானே ஐக்கியம் வளரும், ஒரு மனம் வளரும். ஆனால் பாதி சபையில் எவன் இருக்கிறானே தெரியாது. கூப்பிட்டு நிறுத்தி இவர் யாருன்னு கேளுங்க, இவர் யாருன்னு அவன் திருப்பி நம்மளை கேட்பான். உங்கள் சபையோடைய மூப்பருப்பா? அப்படியா, எங்கள் சபையிலே இருக்கிறீங்கன்றான் அவன். முதல்ல கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த ஐக்கியம் இருந்தால்தான் ஒரு மனம் வரும். இந்த ஒரு மனம் வந்தால்தான் எழுப்புதல் வரும். ஏன்னா அவங்க ஒருமனப்பட்டு கூடி வந்த போது தான் எழுப்புதல் வந்துச்சு. அப்போ சபைக்குள்ள முதல்ல தேவை, அதான் நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து 12 பேரை எதுக்காக ட்ரை பண்ணாரு? 3 வருஷம் அவர்களுக்குள்ள ஒரு மனத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணார். முந்தின நாள் ராத்திரி கம்யூனியன் கொடுக்குறாரு, அன்னைக்கு வரைக்கும் ஒரு மனத்தை கொண்டாடுறாரு. ஒருத்தங்கால ஒருத்தன் கழுவுங்கிறார். ஐக்கியத்தை கொண்டாந்து ஒரு மனத்தை கொண்டு வந்து அவர் பரமேறி போன 40 நாளில் அவர்கள் ஒருமனப்பட்டுட்டாங்க. அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வரும்போது தான் கர்த்தர் எழுப்புதலை கட்டளையிட்டார். 3 வருஷம் வராத எழுப்புதல் அந்த 40 நாளில் வந்தது. காரணம், அவர்களுக்குள் வந்த ஒரு மனத்தின் எழுப்புதல் அது. அப்ப சபை ஐக்கியப்பட்டு ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் சபையிலே எழுப்புதலை கட்டளையிடுவதற்கு வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. 2வது, ஓய்வு நாள் என்பது முடிவுக்குரியது அல்ல. அது ஒரு முடிவில்லாதது. தேவனை ஆராதிக்கிறதுக்கு முடிவே இருக்கக்கூடாது. சந்தோஷமாக தேவனை ஆராதிக்கும். 3வது வாசிங்க, அதே 2ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ தேவனுக்கு அது எத்தனாவது நாள்? 7ஆம் நாள். சரி, ஆதாமுக்கு அது எத்தனாவது நாள்?
தேவனுக்கு 6 நாள் படைச்சிட்டு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகவே அது 7ஆம் நாள். ஆனால் ஆதாமுக்கு அது எத்தனாவது நாள்? கர்த்தர் என்னைக்கு ஆதாமை படைச்சாரு? 6ஆம் நாள் படைத்தார். 6ஆம் நாளில் மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும் செஞ்சு முடித்து கடைசியாக தான் மனுஷனை படைச்சு முடித்த பின்பு சாயங்காலம் விடியற்காலம் வந்துருச்சு. அப்போ ஆதாம் கண்ணு முழிச்சு பார்த்த முதல் நாள் என்ன நாள்? ஆதாமுடைய கண்ணு முழிச்ச முதல் நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். அதோட அர்த்தம் என்ன? ஏன் ஆதாம கர்த்தர் 6ஆவது நாள் படைச்சாரு? கவனிங்க. இப்போ நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோன்னு சொன்னால் முதல்ல நமக்கு மேன் பவர் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் முதல் முக்கியம். மனுஷன் ஃபஸ்ட்டு. இப்போ சபையில் நம்ம ஒரு பிரியாணி செய்கிறோன்னு முடிவெடுத்தா ஃபஸ்ட்டு யார் செய்கிறா அதான் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன வேலை பார்க்குறோன்னு பிரிச்சுப்போம். அதுக்கப்புறம் தான் பொருட்கள்லாம் வாங்குவோம். இவர் பிரியாணி செய்வார், அவர் பூண்டு உரிப்பார், அவர் இஞ்சி அரைப்பார், இவர் தக்காளி வெட்டுவார், அவர் வெங்காயம் வெட்டுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. மேன் பவர் இதான் இம்பார்ட்டன்ட். இப்போ கர்த்தர் 6 நாள் வேலை செய்ய போகிறார். இப்போ முதல் நாள்லேயே ஆதாமை படைச்சிருந்தாருன்னா கர்த்தருக்கு ஒரு துணை இருந்திருக்குமா கூட? ரெண்டாவது, கர்த்தர் யாருக்காக இதை படைக்கிறாரு? எல்லாமே ஆதாமுக்காக தான் படைக்கிறார். இப்போ ஆரம்பத்திலே ஆதாமை படைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. முதல் நாள்லேருந்தே அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆதாம் பாரு, இதான் வெளிச்சம், லைட் ரேஸ், இது மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ட்ராவல் செய்யும், இது ஆகாய விரிவு தண்ணி, இது மேலேருந்து கீழே விழுந்தால் எல்லாரும் ஜனங்க செத்து போவாங்க, இது மரம் செடி கொடி, இது மாமரம், இது தென்னை மரம், இது கொய்யா மரம். 4ஆவது நாள் சூரியன் சந்திரன், இதுதான்ப்பா 15 நாளைக்கு ஒரு தடவை அமாவாசை வரும், 15 நாளைக்கு ஒரு தடவை பௌர்ணமி வரும், இதை வச்சு தான் நீ நாளை கணக்கிடலாம். 5ஆவது நாள் மீன்கள் பறவைகள், இது வெலை மீன், இது கறி மீன், இது வஞ்சர மீன், இது பறவை, ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை 6ஆவது நாள் கடைசியாக படைக்கிறார். அதோடைய நோக்கம் என்ன? அதோடைய அர்த்தம் என்னன்னா, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தேவனுக்கு தான் 7ஆவது நாள் ஓய்வு நாள். ஆதாமை பொறுத்த வரைக்கும் அவன் கண்ணு முழிச்ச முதல் நாள் ஓய்வு நாள். தேவனை பொறுத்த வரைக்கும் 6 நாள் வேலை செய்து 1 நாள் ஓய்ந்திருந்தார். மனுஷனை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் ஓய்ந்திருந்து 6 நாள் வேலை செய்யணும். அதோடைய அர்த்தம் என்னன்னா, தேவனுக்கு தான் வேலை செஞ்சுட்டு ஓய்வு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நாள் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு நாள். முதல்ல ஓய்வு நாளுக்கு தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் வேலை நாள். தேவனுக்கு வேலை, அப்புறம் ஓய்வு. நமக்கு ஓய்வு, அப்புறம் வேலை. அப்படித்தான் இருக்கு. முதல் நாள் ஆதாம கண்ணை திறந்த முதல் நாள் ஓய்வு நாள் தான். ஆதாம் கேட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரே நான் என்ன வேலை செய்யணும்? ஆதாமே, இது ஓய்வு நாள், நீ என்னை ஆராதிக்க வேண்டிய நாள், நீ என்னை ஆராதி, அதற்கு பிறகு நீ வேலை செய்தால் போதும். அதான் அதோடைய அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், முதல் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும்? ஓய்வு நாளுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வேலை நாளுக்கு கொடுக்கணும். அதான் அதோடைய அர்த்தம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது நிறைய பேர் வரதில்லை. கொஞ்சம் பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது, அப்படி வந்துட்டு தலையை காட்டிட்டு ஓடிடுவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, ரொம்ப பிஸிங்க, இந்த ஒரு நாள் தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு, 6 நாள் வேலை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த ஒரு நாளுக்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு 6 நாள் வேலையை கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். 6 நாள் வேலை பார்த்ததுனால இந்த ஒரு நாள் ரெஸ்ட் இல்லை. இந்த ஒரு நாள் நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு 6 நாள் வேலையை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு உண்மை தெரியுமா? எத்தனையோ பேருக்கு 6 நாள் வேலை கிடையாது, வேலை இல்லாமல் அலையிறான். எத்தனையோ பேர் வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்காம அலையிறான். வெளிநாட்டிலாம் போனீங்கன்னா வேலையை வாங்கிடுவான், சம்பளம் கொடுக்க மாட்டான். எத்தனையோ பேருக்கு சம்பளம் கிடைக்குது, ஆனால் அது குடும்பத்துக்கு பிரயோஜனப்படலை. எத்தனையோ பேர் வக்கீல்கிட்டையும் எத்தனையோ பேர் டாக்டர்கிட்டையும் கொடுத்து வியாதியோடு அலையிறான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்கிறாரு. அந்த தேவனை ஆராதிக்கிற நாள் இந்த நாள். இந்த நாள் முழுக்க முழுக்க தேவனுக்குரிய நாள். இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் எதுக்கெல்லாம் திருடுறீங்க தெரியுமா? துண்டு போடுறோம். எதுக்கெல்லாம்? சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, முந்தியெல்லாம் அந்த வயசான அம்மாக்கள்லாம் இருப்பாங்க, 70-80 வயசு இருக்கும். அந்த அம்மாக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல குணம் உண்டு. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, 60-70 வயசு அம்மாக்கெல்லாம் என்னென்னா,
அவங்க குளித்து முடிச்சுட்டு வரும்போது துணியை துவைச்சிட்டு கையோடு வந்துடுவாங்க. அந்த காலத்து அம்மாக்களுக்குலாம் அந்த பழக்கம் உண்டு. குளித்து முடித்த உடனே அவங்க என்ன செய்வாங்க, போட்டிருக்கிற துணியை கையோடு துவைச்சி கொண்டாந்துருவாங்க. இப்போ இருக்கிற அம்மாவுக்கு அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற அம்மா ஒரு அழுக்கு கூடை வாங்கி ஒன்று வச்சுருக்குது, அழுக்கு துணி போடுறதுக்குன்னு ஒரு கூடை. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் திங்கக்கிழமையிலேருந்து வளர்ந்துக்கிட்டே வரும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளரும். எப்போ வரைக்கும் வளரும்? சனிக்கிழமை வரைக்கும் வளரும், அப்படியே முழுசாக. ஞாயிற்றுக்கிழமை தான் அது துணி துவைக்கிறதுக்குன்னு நாள் வச்சுருக்குது. ஞாயிற்றுக்கிழமை கேட்டு பாருங்கள் என்ன நாள். மாமியார் கேட்பாங்க, ஏமா துணியெல்லாம் துவைக்கலையா? ஞாயிற்றுக்கிழமை துவைச்சிக்கலாம், அன்றைக்கி தான் ஃப்ரீ. அதுவும் என்ன துவைக்க போகிறீங்க? அந்த காலத்துலையாவது துணியை ஊற வச்சு கல்லில் அப்படியே குமிக்கி எல்லாம் போடுவாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வாஷிங் மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா 3/4 மணி நேரம் கழித்து அதுவே கூப்பிடுது, கொய்யிங் 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 கொயின்னு சவுண்டு கொடுக்குது. வந்து தூக்கி எடுத்து காய வைக்கணும். அதுவும் தான். அதுக்கே இந்த அம்மா எல்லாம் என்ன சொல்லுது, இப்போ இருக்க அம்மாலாம் காலையில் எழுந்திரிச்சு துணியெல்லாம் துவைக்க வேண்டியிருக்கு. என்னது மிஷினில் தூக்கி போடுறது ஒரு கஷ்டமா? அந்த துணியை பார்த்தீங்கன்னா பாதி பேர் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் தான் துவைக்கும். ஞாயிற்றுக்கிழமை பல பேர் வீட்டில் துணி துவைக்கிற நாள். ஒரு மூட்டை துணி இருக்கும். அதில் வேறு அந்த அம்மா சொல்லும், ஒரு மூட்டை துணி துவைக்கணும். ஏன் டெய்லி துவைச்சா நீ ஏன் ஒரு மூட்டை வருது? டெய்லி போட்டு வைக்கிறது அப்படியே ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு வச்சுருப்பாங்க. முதல்ல ஞாயிற்றுக்கிழமை துணி துவைக்கிற நாள். ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது கறி, சிக்கன் மட்டன் சாப்பிட்ற நாள். எல்லா வீட்லையும் கேட்டு பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை தான் சிக்கன் மட்டன். இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நான் வெஜிடேரியன் நாளாகவே மாறிடுச்சு. சர்ச்சில் கூட்டம் இருக்கோ இல்லையோ, கறி கடையிலையும் மீன் கடையிலையும் கூட்டம் இருக்குது. நம்ம சபைக்கு கூட அவ்வளோ கரெக்டாக வர மாட்டேங்கிறான். மீன் கடைக்கு கறி கடைக்கு காலையிலேயே போயிடுறான். காலையிலே சொல்லிடுறாங்க, காலையிலேயே போயிடுங்க, இல்லைன்னா அந்த கடையில் தலைக்கறி கிடைக்காது. தலைக்கறி வேணும்னா காலங்கத்தால போகணுமா. காலையிலேயே மீன் வாங்கிடுங்க, இல்லைன்னா போனால் கிடைக்காது. அதெல்லாம் கணக்கு பார்த்து வர தெரியுது, ஆராதனைக்கு மட்டும் கரெக்டாக வர தெரியாது. நிறைய பேர் அப்படித்தான். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து சிக்கன் மட்டன் செய்கிற நாள். மூணாவது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நல்லா தூங்குற நாள். சனிக்கிழமை வந்து படுக்கும்போது கணவர் சொல்லிட்டு படுப்பார். என்ன சொல்லிட்டு படுப்பார் தெரியுமா? நாளைக்கு யாரும் என்னை எழுப்பக்கூடாது, நிம்மதியாக தூங்க போகிறேன். ஏன் மற்ற 6 நாள் நீ தூங்கவே இல்லையா? இந்த ஒரு நாள் தான் தூங்க போகிறீங்களா? கேட்டால் சொல்லுவாங்க, 6 நாள் காலங்கத்தால் வேகமாக எழுந்திரிச்சு வேலைக்கு ஓடுறோமா, இந்த ஒரு நாள் தான் நிம்மதியாக தூங்கணும். இல்லை இல்லை இல்லை, அந்த 6 நாள் நீ உனக்கு கொடுத்தது. இந்த ஒரு நாள் கர்த்தருக்குரிய நாள். இதை தொடுவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இது தூங்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, சிக்கன் மட்டன் சாப்பிட்ற நாள்லாம் இல்லை. இந்த நாளில் அதெல்லாம் நீங்கள் வேணால் செஞ்சுக்குங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க தேவனுடைய நாள். ஏதாவது சொந்தக்காரன் வந்து சொல்லுவான், எங்கள் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வரவே மாட்டீங்க, எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வரவே மாட்டீங்க. உடனே அடுத்த வார்த்தை நம்ம வாயில், வேணா இந்த சண்டே நாங்கள் ஃப்ரீ தான் வரோம். எவன் சொன்னா சண்டே ஃப்ரீன்னு? இந்த சண்டேங்கிற நாள் ஃப்ரீன்னு யார் சொன்னது? 6 நாள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறீங்களே, ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்துருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 மணி நேரம், மிஞ்சி போச்சுன்னா 3 மணி நேரம், அவ்வளோதான். சில நேரத்தில் யாராவது வந்து சொந்தக்காரன் சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் நீங்கள் வந்துடணும்பா. கல்யாணம் எங்கே வச்சுருக்கீங்க? திருநெல்வேலியில். திருநெல்வேலியிலையா? இப்போ என்ன பண்ணுறது? கல்யாணம் எப்போ? காலைல 10 மணிக்கு. உடனே யோசிப்பாங்க, என்ன செய்யலாம்? 2 ஆப்ஷன் இருக்குது விசுவாசிக்கு. இப்போ இருக்க விசுவாசிலாம் அப்படி தான் இருக்குது. 2 ஆப்ஷன். முதல் ஆப்ஷன், விசுவாசி கேட்கும், இந்த வாரம் பாஸ்டர் ஊரில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? பாஸ்டர் இருந்தால் சர்ச்சுக்கு போகலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம்? கல்யாணத்துக்கு போயிடலாம். ஏன்னா இந்த விசுவாசி பாஸ்டருக்காக விசுவாசி. சில விசுவாசிலாம் சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? பாஸ்டர் நான் போகாட்டி கேட்பாரு, அதுக்காகவாது நான் கண்டிப்பாக போயிடுவேன். பாஸ்டர் கேட்பாருங்கிறதுக்காக சபைக்கு வரக்கூடாது, ஆவியானவர் கேட்பாரு, அதுக்கு சர்ச்சுக்கு வரணும். பாஸ்டர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ ஆராதனைக்கு இங்கே வரணும். என்ன நடக்குது? பாஸ்டருக்காக வர குரூப் ஒன்று. 2வது ஆப்ஷன் இதான் இருக்கிறதுலே மோசம். என்ன மோசம்? வீட்டில் இருக்கிற அம்மா கேட்கும், கல்யாணமும் திருநெல்வேலியில் 10 மணிக்கு, இங்கே ஆராதனை வேற இருக்குது. என்ன இருக்குது? ஆராதனை வேற இருக்குது. என்ன செய்யலாம்? ஒரு நல்ல ஐடியா. என்ன ஐடியா? திருநெல்வேலியிலே ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சிலையும் பாஸ்டர் நல்லா ஆராதிப்பார். நம்ம ஆராதனைக்கு அங்கே போயிட்டு
அப்படியே கல்யாணத்தையும் அட்டன் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். உடனே வீட்டார் எல்லாரும் நல்ல ஐடியா, சூப்பர் ஐடியா, அந்த சர்ச்சுக்கு போயிடலாம், அந்த பாஸ்டரும் நல்ல பாஸ்டர். எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நான் எப்பவும் கேட்குற சந்தேகம் தான், இப்போ உங்கள் பையன் ஸ்கூலுக்கு போக லேட் ஆகுதுன்னு சொல்கிறான், கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு, லேட்டாக போனால் டீச்சர் அடிப்பாங்க அப்படின்னு உடனே நீங்கள் என்னைக்காவது உங்கள் பையன்கிட்ட சொல்லியிருக்கீங்களா, ஏன்பா கவலைப்படுற, இன்னைக்கு இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, இதுக்கு போயிடு, நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லைன்னா உங்கள் கணவர் ஃபோன் பண்ணுறாரு ஆஃபீஸ்லேருந்து, ஏம்மா ரொம்ப லேட் ஆகுது, வரத்துக்கு 1 மணி ஆயிரும் போல், எப்படி நைட்டு வரதுன்னு தெரிலன்னொன்னே உங்கள் கணவர்கிட்ட, ஏன்பா கவலைப்படுறீங்க, இன்றைக்கி வேணால் பக்கத்துலேயே ஒரு வீடு இருந்தால் போயிடுங்க, நாளைக்கு இங்கே வாங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? உங்கள் பையன் அவன் ஸ்கூலுக்கு கரெக்டாக போயிடணும், உங்கள் கணவர் உங்கள் வீட்டாக வந்துடணும், சர்ச்சுக்கு மட்டும் எங்கே வேணாலும் போகலான்னு எவன் சொன்னான்? அப்படி ஒரு ஆப்ஷன் யார் கொடுத்தது? நல்ல கவனிங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை வெளியூருக்கு போயிருக்கீங்க, ஏற்ற நேரத்துக்கு திரும்ப முடியல, ஞாயிற்றுக்கிழமை அங்கே மாட்டிட்டீங்க, சரி அங்கே கண்டிப்பாக ஒரு ஆராதனைக்கு போகணும், அங்கே ஒரு சபைக்கு நீங்கள் போங்க, தப்பு கிடையாது, நான் மற்ற சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. அதே நேரத்தில் பர்பஸாக வேணும்னே கல்யாணம், காது குத்து, சொந்தக்காரங்க கூப்பிட்டுருக்குறாங்க, போவாட்டி வருத்தப்படுவாங்க, என் தலைமையில தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, அவர் ரொம்ப கோவப்படுவாருன்ட்டு நீ ஆராதனையை கட்டடிச்சிட்டு நீ கல்யாணத்துக்கு போனீன்னா உனக்குரிய ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகிறாய்ன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல உங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பது உங்கள் ஊழியக்காரர் அல்ல, உங்களுக்கு ஆகாரத்தை வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பது பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு தெரியுமா? வாரம் உங்களுக்கு செய்தி எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு வாரம் இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்குறாங்களே, நான் கொடுக்கறது இல்லை, எல்லாருமே. எப்படி இந்த செய்தி உங்களுக்கு வருது தெரியுமா? 7வது ஸ்டேஜில் தான் உங்கள் கைக்கு செய்தியே வரும். வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்க, தெளிவாக இருக்கும். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு தூதனை அனுப்பி, வசனம் இருக்கு வெளிப்படுத்தின விசேஷம், அந்த வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன், நல்ல கவனிங்க, தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். 2வது யார் கையில வருது? தேவன் யார்கிட்ட கொடுக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவிட்ட ஒப்படைத்ததும். அடுத்து இவர் தம்முடைய தூதனை அனுப்பி, அவர் யார் மூலமா அனுப்புறாரு? தூதன் மூலமா அனுப்புறாரு. தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினார். 4வது அப்போஸ்தலர் வழியாக வருது. இந்த உபதேசம் எல்லாம் அப்போஸ்தலர் உபதேசம். 4வது அப்போஸ்தலர் மூலமாக. அடுத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இப்போ யோவான் யாருக்கு எழுதுறாரு? எபேசு சபையின் தூதனுக்கு. 5வது, அதுதான் உங்க சபையின் தூதன், உங்க பாஸ்டர். முதல்ல தேவன், இயேசு கிறிஸ்து, அவர் தூதன், 4வது அப்போஸ்தலன், 5வது சபையின் தூதன். இவர்களிருந்து ஆவியானவர். அதே 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 6வது ஆவியானவர். உங்க பாஸ்டருக்குள்ள இருந்து பேசுறது யாரு? ஆவியானவர். ஆவியானவர் யாருக்கு பேசுறாரு? உங்களுக்கு பேசுறாரு, சபைக்கு. நீங்க 7வது ஸ்டேஜ். ஒவ்வொரு வாரமும் செய்தி உங்களுக்கு எப்படி வந்து சேருது தெரியுமா? 7 ஸ்டேஜாவது இடத்துல வந்து சேருது. 6 ஸ்டேஜ் கிராஸ் ஆகி 7வது இடம் உங்களுக்கு வருது. இவ்வளவு பத்திரமா பிதாவாகிய தேவன் கொடுக்கிற செய்தியை அசட்ட பண்ணிட்டு நீ கல்யாணத்துக்கு போறியே, கர்த்தர் எப்படி உன்னை மன்னிப்பார்? யோசித்து பாருங்க. ஒவ்வொரு வாரமும் செய்தி அதுக்கு தான். ஒரு வாரம் உன் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட மாட்டேங்கிறீங்க, ஒரு நாள் டியூஷனுக்கு லீவ் போட மாட்டேங்கிறீங்க, ஒரு நாள் வேலைக்கு லீவ் போட மாட்டேங்கிறீங்க. கேட்டா சொல்றீங்க ஸ்கூல்ல லீவ் போட்டா பாடம் போயிடும், டியூஷன்ல லீவ் போட்டா ஃபெயில் ஆயிருவோம், வேலையில லீவ் போட்டா சம்பளத்தில் பிடிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் கரெக்டா போறீங்க, ஆனா சர்ச்சுக்கு மட்டும் லீவ். ஏன்? இங்க போனா உனக்கு எந்த லீவ் போட்டா எந்த பாதிப்பும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. உண்மை தெரியுமா?
அங்க போடுற லீவு ஒரு நாள் படிக்காவிட்டால் இன்னொரு நாள் சேர்த்து படிக்கலாம். ஒரு நாள் ஃபெயில் ஆனால் இன்னொரு நாள் சேர்த்து இன்னொரு வருஷம் சேர்த்து படிக்கலாம். ஒரு நாள் சம்பளம் போச்சுன்னா கூட சமாளிச்சுக்கலாம். ஆனா ஒரு நாள் ஆவியானவர் உன்னை விட்டு போயிட்டாருன்னா மறுநாள் உங்ககிட்ட வர்றது கஷ்டம். அவ்வளவு அசட்ட. இன்னைக்கு சபை 7வது ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இல்ல. இன்னைக்கு சபைக்கு வர்றதுன்னா அவ்வளவு அசதி. தேவ ஆவியானவர் உனக்கு காத்திருக்கிறார் வசனத்தை வச்சுக்கிட்டு. ஒவ்வொரு வாரமும் நீ 7 நாள் 6 நாள் உலகத்திலிருந்து பூமி சபைகளுக்கு உள்ள வரீங்க. அடுத்த 6 நாள் உலகத்துக்குள்ள போறீங்க. 6 நாள் உங்கள் மேல்பட்ட அழுக்கையும் இனி 6 நாள் வர வேண்டிய தேவையான பாதுகாப்பையும் அருளை செய்வது இந்த ஒரு நாள் கொடுக்கிற உபதேசம். அதனால தான் பார்க்கிறோம், பிரதான ஆசாரியனாகிய யோசுவா கரைப்பட்ட வஸ்திரத்தோடு வந்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவ வஸ்திரத்தை மாத்துங்கிறார். அந்த கரைப்பட்ட வஸ்திரத்தை மாத்துகிற இடம் தான் திருச்சபை. 6 நாள் நீங்க உலகத்துக்குள்ள இருந்துட்டு பாவத்தில் உழண்டுட்டு வரும்போது உங்களை சுத்திகரிக்கிற நாள் தான் இந்த ஓய்வு நாள். அது மேல ஒரு அசட்டை, போலாமா வேணாமா. கொஞ்சம் பேர் என்ன பண்றான் தெரியுமா? இப்ப புதுசா என்ன பண்றான் தெரியுமா? டிவியில் ஆராதனை தொடங்கி இருக்கிறான். கொஞ்சம் பேர் டிவியில் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை. உடனே விசுவாசி என்ன பண்ணுது? கொஞ்சம் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு, அதனால என்ன பண்ணலாம், டிவிலேயே ஆராதனை பார்த்துருவோம். உடம்பு நல்லா இருந்தா போலாம். அதான் நல்லா இல்லையே. நல்லா இருந்தா வர்றதுக்கு சபை இல்லை, நல்லா இல்லாட்டி தான் நீ இங்க வரணும். உன்னை சுகமாக்குற இடம் ஜெப வீடு. உனக்கு உடம்பு சரியில்லையா, நீ இங்க வரணும். டிவியில பார்த்தா சுகம் வராது. டிவியில ஆராதனை பார்க்க கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? டிவியில் ஆராதனை. நீ டிவியில் ஆராதனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு நாள் வரும், வருகை வரும், கர்த்தர் கூட்டிட்டு போவார். ஆனால் பரலோகத்துக்கு கூட்டு போக மாட்டார். மத்திய ஆகாயத்தில் நிற்க வச்சிருவார். ஆண்டவரே எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறாங்க, நான் போலையே, இந்த பாரு அங்கே ஒரு டிவி தெரியுது, ஆமாம் அதை பாரு. ஏன்? பரலோகத்தின் ஆராதனையை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உள்ளெல்லாம் போக முடியாது. நீ வேணா டிவியில் ஆராதனையை பார்த்துக்க, டிவியில் பரலோகத்தை பார்த்துட்டு நரகத்துக்கு போகும்பார். ஏன்? நீ டிவிலேயே தானே ஆராதனை பார்த்த, உனக்கு டிவிலேயே தான் பரலோகமும் காட்டுவோம். உங்களுக்கு டிவியில் சாப்பாடு வச்சா பசி தீந்துருமா? டிவியில் சாப்பாடை பார்த்தா பசி தீந்துருமா? தீராதுல்ல. அதே மாதிரி உன் ஆத்மாவுக்கு தேவையானதும் டிவியில் தீராது. அது திருச்சபைக்குள்ள வந்தாதான் தீரும். இங்கே தான் ஆவியானவர் இருக்கிறாரு. இன்னைக்கு சபைக்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஓய்வு நாள் கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சிருக்கிறார். நான் ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே பெரிய சபை ஒரு காலத்தில், இப்போ இல்லை, ஒரு பெரிய சபை. அவர் இருக்கிற வரைக்கும் அதான் பெரிய சபை. பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏசிய சர்ச்சினுடைய தலைமை போதகர். அவர் ஏறக்குறைய 70 வயதுக்கு மேலே தான் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தார். அவர் 16 வயசுலேயே என்னமோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அந்த 60, 70, 50 வருஷ காலம் அவர் சொல்றார், 50, 55 வருஷ காலம் ஒரு ஓய்வு நாளை கூட அவர் ஆராதனையை மிஸ் பண்ணது கிடையாதாம். ஒரு ஆராதனை கூட அவர் மிஸ் பண்ணதே கிடையாது. 55 வருஷம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சில் இருந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் ஒரு ஓய்வு நாளை கூட மிஸ் பண்ணதில்லை. உடம்பு சரியில்லையோ வியாதியோ பலகீனமோ நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன். அந்த டெடிகேஷன் தான் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய சபைக்கு கர்த்தர் அவரை தலைமை போதகராக உட்கார வைத்தார். அது ஒரு ஆசீர்வாதங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன், எனக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. நான் ஞாயிற்றுக்கிழமை பிஸ்னஸ் பண்ணுற ஆள். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எங்கள் பிஸ்னஸ் ஞாயிற்றுக்கிழமை தான். அப்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு 8 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு முடிச்சுட்டு பிஸ்னஸ் போயிடுவேன். 8 மணி வரைக்கும் பிஸ்னஸில் இருப்பேன். 8 மணிக்கு குளிச்சுட்டு நேராக சர்ச்சுக்கு வருவேன். 11 மணிக்கு போயிடுவேன். ஆவியானவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார், நீ ஞாயிற்றுக்கிழமை என்னை விட அதிகமாக நீ வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற, நீ ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கொடுக்கணும், நீ ஓய்வு நாளுக்கு தான் கொடுக்கணும்னு. இதுக்கு நடுவில் எங்கள் சபையில் இருந்த ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல வியாபாரம் நடக்கும், ஆனால் அவர் கடையை பூட்டிட்டு வந்துடுவார், கடை திறக்க மாட்டார். அப்போ எங்கிட்ட அவர் அடிக்கடி பேசுவார். எனக்கு மனசில் குத்தம். அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் அவர் விட்டுட்டு வராரு,
நம்ம இப்படி பண்ணுறோமே. ஒரு நாள் வீட்டில் சொன்னேன், நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கெல்லாம் வரமாட்டேன், நான் சபைக்கு போகிறேன். அப்போ வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க, இப்போ கூட தானே சபைக்கு போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை. இல்லை, நான் முழுசாக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன், நான் அன்றைக்கி முழுக்க சர்ச்சில் தான் இருப்பேன்னு. எல்லாம் கண்டபடி திட்டினாங்க. ஓ பிஸ்னஸ் நஷ்டமடைய போது, நீ நடுத்தரில் நிற்க போகிற, அப்படி ஆவ இப்படி ஆவன்னாங்க. பரவாயில்லன்ட்டு ஆவியானவருடைய துணையோடு வந்துட்டேன் சபைக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துடுவேன். 5 மணிக்கு ஒரு ஆராதனை தொடங்கினார் எங்கள் பாஸ்டர். 5 மணிக்கே வந்துடுவேன். அத்தோட சாயங்காலம் 9 மணிக்கு ஆராதனை முடியும். நைட்டு சாயங்காலம் ஆராதனை முடிச்சுட்டு தான் போவேன். நான் உண்மையை சொல்கிறேன், முதல்ல ஒரு 2-3 வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் பண்ணுறது. ஆனால் அதுக்கப்புறம் நான் இல்லை, என்னை விட கர்த்தர் அந்த பிஸ்னஸை நன்றாக நடத்தினார். நான் கர்த்தருக்கு 1 நாள் கொடுத்தேன், இன்னைக்கு கர்த்தர் அவருக்கு 7 நாளும் ஊழியம் பண்ணும்படி கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். 7 நாளும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாக்கி வச்சிருக்கிறார். நான் சொல்லுவேன், அந்த 1 நாள் நான் வேலை பார்த்துருந்தா என் குடும்பம் மட்டும்தான் பொழைச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அநேக இடங்களுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அந்த 1 நாள் நான் கொடுத்தது கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றினார். நான் இப்போவும் சொல்கிறேன், ஓய்வு நாளை 1 நாளும் அசட்டை பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை இன்ட்ரெஸ்டோடு ஓடி வாங்க, மிகுந்த மகிழ்ச்சியாக வாங்க. எதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க, கர்த்தருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. யார் கூப்பிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டா தைரியமாக சொல்லுங்கள். நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ ஒரு கறிக்கடை இருக்குது, அந்த கறிக்கடைக்காரர்கிட்ட போய் கேளுங்களேன், ஞாயிற்றுக்கிழமை காலைல சர்ச்சுக்கு வரீங்களான்னு. வரமாட்டேன் பாரு. சாயங்காலம் வேணால் வரங்க, காலைல முடியாது. ஏன்? பிஸ்னஸை விட்டுட்டு வர முடியாது. தொழும் போது ஒரு இஸ்லாமியரை கேட்டு பாருங்களேன், ஒரு 1 லட்ச ரூபா பிஸ்னஸ் வரீங்களான்னு. இல்லைங்க, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிங்க, தொழுகையை முடிச்சுட்டு வரேன் பாரு. அவர்கள் எல்லாரும் ஒரு பணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீங்கள் ஏன் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது? ஞாயிற்றுக்கிழமை யாராவது கூப்பிட்டா சொல்லுங்க, எனக்கு ஆராதனை இருக்கு, ஆராதனை முடிச்சுட்டு தான் வருவேன், முடிக்காம வர மாட்டேன்னு சொல்லுங்க. உன் வைராக்கியத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். அதை காட்டிலும் பெரிய லெவலில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்க கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேல் அதிபதியாக வைப்பார். அல்லேலூயா. ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாளை வேற எதுக்கும் எடுக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இது உங்க நாள் இல்லை, 6 நாள் தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரு. இந்த நாள் முழுக்க முழுக்க தேவனுக்குரியது. இதை தொடவோ திருடவோ உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அல்லேலூயா. நாம் யாவரும் எந்திரிப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சீக்கிரமாக நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் பாஸ்டர் கையில் ஒப்படைக்கிறேன். தொடர்ந்து பாஸ்டர் நடத்துவாங்க. இந்த ஓய்வு நாளை இதுவரைக்கும் நான் அசட்டையாய் நினைத்து விட்டேன். இனி இந்த ஓய்வு நாளை அசட்டையாக நினைக்க மாட்டேன். இனி ஓய்வு நாளுக்கு நான் முக்கியத்துவத்தை தருவேன். ஒவ்வொரு ஓய்வு நாளுக்கும் தேவ சமூகத்துக்கு நான் ஓடி வருவேன். எனக்குன்னு நியமிக்கப்பட்ட வேலையை நான் செய்வேன். இந்த ஓய்வு நாளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். இந்த நாளுக்கு வரும்போது நான் சந்தோஷமாக வருவேன், முடிஞ்ச உடனே ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் தீர்மானிக்கிறவங்கெல்லாம் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இனி ஓய்வு நாளில் உமக்கு முக்கியத்துவத்தை தருவேன். ஒருவேளை நான் ஓய்வு நாளில் வேலைக்கு போகிறதுனால எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், ஒருவேளை நான் ஓய்வு நாளுக்கு வர்றதுனால அந்த காசு எனக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் நீ கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை தரும்போது அதற்கான 1000 மடங்கு கர்த்தருனை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ளவராக. கர்த்தருக்கு வைராகியம் பாராட்டினவர்கள் வெட்கப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. கர்த்தருக்காக இழந்தவர்கள் தரித்திரர் ஆனது இல்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு இந்த ஓய்வு நாள் நீ முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளை நாங்கள் உமக்கென்று வைராக்கியமாக முக்கியத்துவம் கொடுத்து உமக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டு. ஆண்டவரே 6 நாள் எங்களுக்கு தந்தீங்கப்பா, இந்த ஒரு நாள் உமக்குரியது. இதை நாங்கள் முழுவதுமாய் உமக்கு ஒப்படைக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.